ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 27/3/2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்காளர்களுக்கு கடைசி நாள் முக்கிய அறிவிப்பு என்னன்னு பார்க்கலாம். தமிழகத்தில் வரவிருக்கும் 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வாக்காளர்களுக்கு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் யார் வாக்களிக்கலாம், என்னென்ன அவசியம் என்பதை குறித்து தெளிவுபடுத்தி உள்ளது. முக்கியமாக ஒரு வாக்காளர் கையில் வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ஏதேனும் அரசு அங்கீகரித்த அடையாள ஆவணம் இருந்தாலே வாக்களிக்க முடியாது. அந்த நபரின் பெயர் அவர் வாக்களிக்க வேண்டிய வாக்குச்சாவடியின் வாக்காளர் பட்டியலில் இருந்தால்தான் அவர் தனது வாக்குரிமையை பயன்படுத்த முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அடையாள அட்டை மட்டும் போதாது, வாக்காளர் பட்டியலில் பெயர் இருப்பது கட்டாயம் என்பதே இந்த அறிவிப்பின் முக்கிய அம்சமாகும். மேலும் தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தகுதியற்றவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. ஆனால் சில தகுதியான வாக்காளர்களின் பெயர்களும் தவறுதலாக நீக்கப்பட்டிருக்க வாய்ப்பு உள்ளது. எனவே வாக்காளர்கள் உடனடியாக தங்கள் பெயர் பட்டியலில் உள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும். பெயர் இல்லையெனில் மார்ச் 27க்குள் ஆன்லைன் அல்லது நேரடியாக விண்ணப்பித்து சேர்க்க வேண்டும். இந்த காலக்கெடுவை தவறவிட்டால் இந்த தேர்தலில் வாக்களிக்கும் வாய்ப்பு இழக்க நேரிடும். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கும் செயல்முறையும் எளிதாக உள்ளது. அருகிலுள்ள வாக்காளர் பதிவு அலுவலகத்திற்கு சென்று ஃபார்ம் 6ஐ பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம். இதில் வயது, முகவரி, குடும்ப விவரங்கள் போன்ற தகவல்களை வழங்க வேண்டும். அதிகாரிகள் அதை சரிபார்த்து தகுதி இருந்தால் உங்கள் பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பார்கள். மேலும் உங்கள் பெயர் பட்டியலில் உள்ளதா என்பதை அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் மாவட்டம் மற்றும் தொகுதி விவரங்களை அளித்து PDF பதிவிறக்கம் செய்து சரிபார்க்கலாம். இதனுடன் வாக்காளர்களின் வசதிக்காக புதிய மாற்றமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்பு வழங்கப்பட்ட புகைப்பட வாக்காளர் சீட்டிற்கு பதிலாக இப்போது வாக்காளர் தகவல் சீட்டு வழங்கப்படும். இதில் வாக்குச்சாவடி பெயர், வாக்குப்பதிவு நாள் மற்றும் நேரம் போன்ற விவரங்கள் இடம்பெறும். இந்த சீட்டுகள் வாக்குப்பதிவு நாளுக்கு 5 நாட்களுக்கு முன் வீடுதோறும் விநியோகிக்கப்படும். ஆனால் இந்த தகவல் சீட்டு அடையாள ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் இந்த தேர்தலில் வாக்களிக்க விரும்பும் அனைவரும் தங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை உடனே சரிபார்த்து, இல்லையெனில் உடனடியாக சேர்த்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் அடையாள அட்டை இருந்தாலும் கூட வாக்களிக்க முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.